வாங்க ஈஸியாக எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தரேன். இங்கே வந்து மேலே நான் க்ளோஸ் பண்ணியிருக்கல, அங்கே தான் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து நம்ம ஃபோட்டோ ஒன்று கேட்டிருப்பாங்க, தற்போதைய ஃபோட்டோ, அதை ஒட்டிக்கோங்க. மித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். உங்களோட ஃபோட்டோ போட்டிருக்கான்றதை பாருங்கள். சும்மா அந்த ஃபார்ம்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணாதீங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கா, உங்களோட ஃபோட்டோ போட்டிருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பிறந்த தேதி, உங்களோட பர்த் இது வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உள்ள ப்ரெசண்ட்டோட டீட்டெயில்ஸ். இது வந்து 2002 2005 நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அப்போ இருந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இது வந்து இன்கேஸ் நீங்கள் போடலை 2002 2005 சின்ன குழந்தையா இருந்தீங்க அப்போ போடலன்னு நினச்சிங்கன்னா இப்போ இதை வந்து ஃபில் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிறந்த தேதி, உங்களோட ஆதார் கார்டில் என்ன இருக்கோ, உங்களோட ஓட்டர் ஐடியில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் ஃபில் பண்ணணும். பிறந்த தேதி, உங்களோட ஆதார் எண், விருப்பத்தேர்வு உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஃபோன் நம்பர், தாயின் அல்லது தந்தையின் பெயர், இது வந்து இப்போ இருக்க உங்கள் அப்பாவோட ஓட்டர் ஐடியோட நேம். இன்கேஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா வெறும் பேர் மட்டும் போதும். நம்பர் இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா ஓகே. இது வந்து உங்களோட தாயின் பெயர், உங்களோட அம்மாவோட நேமு, அவங்களோட ஓட்டர் ஐடி. துணைவரின் பெயர்னால் ஹஸ்பண்ட் ஆர் மனைவி யார் இருக்காங்களோ, நீங்கள் ஹஸ்பண்ட்னா உங்கள் மனைவியோட டீட்டெயில்ஸ், இல்லை நீங்கள் மனைவி அப்படின்னு சொன்னால் ஹஸ்பண்டோட டீட்டெயில்ஸ், அவங்களோட எண். இப்போ 2002 2005 ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஓட்டர் ஐடியை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். அப்போ உள்ள டீட்டெயில்ஸ் வேறு. ஸோ அதனால் அதில் உங்களோட பேர் என்ன, இது வந்து பழைய ஓட்டர் ஐடியோட நம்பர் இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உறவினரின் பெயர் இருக்குல்ல, இதில் வந்து அவங்க யார் வந்து போட்டிருந்தாங்க, உங்கள் அப்பா இருப்பாங்கள்ல அவங்களோட பெயர், என்ன உறவுமுறை, தந்தை, ஓகேங்களா. இதில் வந்து என்ன மாவட்டம், என்ன மாநிலம், சட்டமன்றத்தின் பெயர். இது சட்டமன்ற தொகுதியோட பெயர் கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ அம்பத்தூர் தொகுதியாக இருக்குது. ஆனால் வந்து 2002 2005 வந்து வில்லிவாக்கம் தொகுதியாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் 2002 என்ன தொகுதின்றத பேரை தெரிஞ்சு எழுதிக்கோங்க. இது வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரு லிங்க் லாஸ்ட்டாக கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் வந்து இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ 2002 2005 நீங்கள் ஓட்டு போடல அப்படின்னு சொன்னால் இப்போ இதை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்பாவோட பேர் தான் இதில் ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து பழசு தான், இந்த 2 இதுவுமே வந்து பழசு, ஓகேங்களா. இது வந்து உங்களோட அப்பா பேர், உங்களோட அப்பாவோட பழைய ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் எழுதிக்கோங்க. அவங்களோட தந்தையின் பெயர், உங்கள் அப்பாவோட அப்பா பேர், அவங்க தந்தை, என்ன மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியோட பெயர், இதெல்லாமே எழுதிட்டு இங்கே ஒரு சைன் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து இந்த சைன் பண்ணுறவங்க ஊரில் இல்லை, வீட்டில் இல்லை, நான் வேறு ஒருத்தர் தான் எழுதுகிறோன்னா பரவாயில்ல, இன்னும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து சைன் போட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் முடித்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பிஎல்ஓ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. சைன் பண்ணி இதை வாங்கி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஆதாரம், ஓகேங்களா. நான் லிங்க்கு தரேன், அதை என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பாருங்கள்.